இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் தற்பொழுது பலமடைந்து உள்ளன. வர்த்தக ஒப்பந்தங்கள், தொழில் வளர்ச்சி மற்றும் பொருளாதார உறவுகள் எல்லாம் வலுப்பெற்றே போய்க் கொண்டிருக்கின்றன. இப்போது இந்திய பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் நெருக்கமான உறவில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்தியாவை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு புதிய சட்ட முன்மொழிவு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட உள்ளது. இந்த மசோதா நிறைவேறினால் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகள், குறிப்பாக இந்தியா மற்றும் சீனாவுக்கு அவர்களின் பொருட்கள் மீது 500% வரி விதிக்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் உக்ரைனில் போர் செய்கிற ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக அழுத்தம் கொடுத்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதே ஆகும். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது இந்தியா. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 49 பில்லியன் யூரோ மதிப்பில் எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இதன் விளைவாக இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் மருந்துகள், துணிப்பொருட்கள், தகவல் தொழில்நுட்ப சேவைகள் ஆகியவையெல்லாம் 500% வரிகளில் சிக்கக்கூடும் அபாயம் உள்ளது. இந்த மசோதாவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முழுமையான ஆதரவு தெரிவித்துள்ளார். மேலும் இது ஆகஸ்ட் மாதத்தில் அமெரிக்க மேல் சபையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை 84 எம்பிக்கள் இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த புதிய மசோதா இந்தியாவின் முடிவுகளை மாற்றக்கூடியதாக அமையலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இந்தியா ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில் நிற்கிறது. அதாவது ரஷ்யாவுடனான நெருக்கத்தை தொடர வேண்டுமா அல்லது அமெரிக்காவுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டுமா என்னும் நிலை ஏற்பட்டுள்ளது.